Microsoft Office Excel 2007ல டேட்டாஸை எப்படி என்டர் பண்ணும், ஹோம் ரிப்பன் டேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸையும் எப்படி பயன்படுத்தணும் என்பது பற்றி தெளிவாக இப்போ பார்க்கலாம். Microsoft Office Excel 2007ல நாம சேவ் பண்ணக்கூடிய டேட்டாஸை ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரோஸ் அந்த ஒரு காலம்ஸோட இன்டர்செக்ஷனை தான் ஒரு செல்லுன்னு சொல்றோம். இந்த செல்லில் நமக்கு தேவையான டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு மார்க் ஷீட்டை சேவ் பண்ண போறோம்னா மார்க் ஷீட்டுக்கு சீரியல் நம்பர், ஐடி நம்பர், நேம் அண்ட் மார்க்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி டைப் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு எந்த செல்லில் சீரியல் நம்பருங்கிற லெட்டர் வேணுமோ அந்த செல் மேல உங்க கர்சரை கொண்டு போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செல் ஆக்டிவ் செல் ஆயிடும். இப்போ அந்த செல்லில் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் உங்க கீபோர்ட்ல ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா என்டர் ஆகும். சீரியல் நம்பர்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி, அடுத்தது ஐடி நம்பர், அடுத்தது நேம், இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான டீடைல்ஸை என்டர் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இங்க லோட் பண்ணியாச்சு. இந்த டீடைல்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த மார்க் ஷீட்ல இப்போ நீங்க டோட்டலை கால்குலேட் பண்ணணும். டோட்டல் கிட்டத்தட்ட 10 பேருக்கு நீங்க கால்குலேட் பண்ணணும். சாதாரணமா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல்ல டோட்டலை கால்குலேட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தடா, எந்த செல்லுல உங்களுக்கு டோட்டல் வேணுமோ அந்த செல்ல ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த செல் எல்லாம் ஆட் ஆகணுமோ அந்த ஒரு செல்லையும் செலக்ட் பண்ணணும். இப்ப மார்க் 1க்கான செல்லை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கீபோர்ட்ல பிளஸ் மார்க்கை டைப் பண்ணணும். திரும்ப செல் 2, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை செல் வேணுமோ அத்தனை செல்லையும் செலக்ட் பண்ணி அதுக்கு இடையில பிளஸ் மார்க்ஸை இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கீபோர்ட்ல என்டர் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்க சம்மேஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு செல்லுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண இதே ஆக்ஷன் கன்சீக்வெண்ட் எல்லா செல்ஸுக்கும் அப்ளை ஆகணும்னா உங்களுடைய மவுஸ் கர்சரை ஆக்டிவ் செல்ல இந்த நோடு கிட்ட கொண்டு போனதும் அதனுடைய அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதும் உங்களோட மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா எல்லா செல்லுக்கும் சேம் ஃபார்முலா அப்ளை ஆகும். இந்த மாதிரி டோட்டலா கம்ப்யூட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இது இல்லாம அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை செல்ல ஆட் பண்ணி எந்த இடத்துல உங்க டோட்டல் வேணுமோ அத்தனை செல்லையும் சேவ் பண்ணிக்கணும். இப்ப இந்த மார்க் 1ல இருந்து மார்க் 5 வரைக்கும் ஆட் பண்ணணும். டோட்டல்ங்கிற இந்த செல் கிட்ட உங்களுக்கு வேல்யூ வேணும். ஸோ இந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட்டிங்ல இங்க இருக்கக்கூடிய சம்மேஷன் மார்க்கை கிளிக் பண்ணணும். இந்த ஐகானை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எல்லா வேல்யூவும் ஆட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சு கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆகும். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்துட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்றது. இந்த மூணாவது மெத்தட்ல எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத ஃபார்முலாஸ் ரிப்பன் டேப்ல ஒர்க் பண்ணும்போது கிளியரா சொல்லிக்கிறேன். அடுத்தது நாம டைப் பண்ணி வச்சிருக்கிற இந்த டேட்டாஸ்க்கு ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி அப்ளை பண்ணலாங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். நாம டைப் பண்ணிருக்கிற எல்லா வேர்டுமே டிஃபால்ட் கேரக்டர் டைப்ல தான் டைப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டைல்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபாண்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிற ஆப்ஷன் ஃபாண்ட் டைப். இந்த ஃபாண்ட் டைப் ஆப்ஷனுக்கு சைட்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் டைப் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி அந்த ஸ்டைல் மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டைல் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற இடத்துக்கு அப்ளை ஆகும். இப்போ இந்த லெட்டர்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டைப் ஆப்ஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சைஸ் ஆப்ஷனுக்கு வரணும். இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இங்க உங்களுக்கு அப் டு 72 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாண்ட் சைஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு வேற நம்பர் வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நம்பரை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறது லார்ஜ் ஏ. இந்த லார்ஜ் ஏவை கிளிக் பண்ண உங்களுடைய செலக்டட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்னுடைய சைஸ் 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்மால் ஏ, இந்த ஏவை கிளிக் பண்ண 2 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது மூலியமா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க ஃபாண்ட்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இருக்கிறது ஃபாண்ட் கலர்.
இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க டைப் பண்ணிருக்கிற டிஃபால்ட் லெட்டர் கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். டிஃபால்ட்டா எந்த டாக்குமெண்ட்லயும் நீங்க டைப் பண்ற வேர்ட் பிளாக் கலர்ல டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு கலர் மாத்தணும்னா இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலருக்கு உங்களுடைய செலக்டட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அதுக்கடுத்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ரேஞ்சுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபில் கலர்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்ஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரா நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்சுக்கு அப்ளை ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறது பார்டர் டிசைன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர் டிசைன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதை இங்க இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்றது மூலியமா நீங்க வியூ பண்ண முடியும். இதுல உங்களுக்கு என்ன பார்டர் ஸ்டைல் வேணுமோ அந்த பார்டர் ஸ்டைலை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப பாட்டம் பார்டர் எனக்கு வேணும்னா இந்த பாட்டம் பார்டரை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா என்னுடைய செலக்டட் ரேஞ்சுக்கு பாட்டம் பார்டர் அப்ளை ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. டாப், லெஃப்ட், ரைட், நோ பார்டர், ஆல் பார்டர்ஸ், அவுட்லைன் மட்டும் பார்டர் இருக்கிறது. எல்லா ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது அண்டர்லைன். அண்டர்லைன் எதுக்கு பயன்படுதுன்னா நாம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு அண்டர்லைன் பண்றதுக்கு பயன்படுது. இதுல ரெண்டு டைப் ஆஃப் அண்டர்லைன் இருக்கு. சிங்கிள் அண்டர்லைன், டபுள் அண்டர்லைன். இதுல உங்களுக்கு என்ன அண்டர்லைன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு சிங்கிள் அண்டர்லைனை செலக்ட் பண்ணேன்னா நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ்க்கு சிங்கிள் அண்டர்லைன் அப்ளை ஆகும். இப்போ அண்டர்லைனை கிளிக் பண்ணதும் எல்லா வேர்ட்ஸுக்கும் அண்டர்லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் டபுள் அண்டர்லைனும். அதுக்கடுத்து இருக்கிறது இட்டாலிக்ஸ். இட்டாலிக்ஸ்ங்கிற ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா நீங்க செலக்ட் பண்ணிருக்க ரேஞ்சுக்குள்ள இருக்க லெட்டர்ஸை டில்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றதுக்கு இட்டாலிக்ஸ்ங்கிற ஆப்ஷன் பயன்படுது. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இருந்ததை விட உங்களுடைய லெட்டர்ஸ் சைட்ல டில்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து இருக்கிறது போல்டு. போல்டுங்கிற ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை திக்கா பிரைட்டா டிஸ்பிளே பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய போல்டுங்கிற ஆப்ஷன் பயன்படுது. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லெட்டர்ஸ் நல்லா டார்க்கா டிஸ்பிளே ஆகும். இதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய போல்டுங்கிற ஆப்ஷன் பயன்படுது. இப்ப இதுல எந்தெந்த ஆப்ஷன் தேவையில்லையோ அந்த ஆப்ஷன் மேல திரும்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். சோ இதெல்லாம் தான் நாம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிசைன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். இந்த ஃபாண்ட் குரூப்ல இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க்னுடைய நேம் வந்து டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாண்ட் விண்டோ ஓபன் ஆகும். இந்த ஃபார்மேட் செல்ஸ் விண்டோ தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்லயும் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய டயலாக் பாக்ஸ். நாம பார்க்கக்கூடிய டேப் ஃபாண்ட் டேப். இந்த ஃபாண்ட் டேப்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட்டுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க டிஃபால்ட்டா போல்டு செலக்ட் ஆயிருக்கு. போல்டு இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு நீங்க இங்க என்னென்ன ஸ்டைல் செலக்ட் பண்றீங்களோ அதனுடைய சேஞ்சஸ் இந்த இடத்துல பர்வியூ ஆகும். உங்களுக்கு இதுல என்ன டைப் வேணுமோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸா ஏதாவது வேணும்னா கூட டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது அண்டர்லைன் ஏதாவது வேணும்னா இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா விட்டுடலாம். என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் கலர்ஸ் வேணும்னா இங்க இருக்கக்கூடிய மோர் கலர் ஆப்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய எந்த கலர் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. எந்த பேட்டர்ன்ல என்ன கலர் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் அப்ளை ஆயிடும். இங்க இருக்கிறது எஃபெக்ட்ஸ். இந்த மூணு ஆப்ஷனுமே 3 டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் உங்களுடைய செலக்டட் லெட்டர்ஸ்க்கு கொடுக்கும். இப்ப ஸ்ட்ரைக் த்ரூனா உங்களுடைய லெட்டர் அடிச்ச மாதிரி டிஸ்பிளே ஆகும். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா ஏதாவது ஒரு லெட்டருக்கு மேல பவர் ஃபங்க்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்க வேர்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்ஸ்கிரிப்ட்னா ஏதாவது ஒரு வேர்டுக்கு கீழே நீங்க செலக்ட் பண்ணிருக்க ரேஞ்சுக்குள்ள இருக்க வேர்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி என்ன எஃபெக்ட் வேணும்னாலும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நார்மல் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகி டிஃபால்ட்டா என்ன இருக்குமோ அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப நாம செலக்ட் பண்ணிருக்க ரேஞ்ச்ல எல்லா லெட்டர்ஸும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதே ஸ்டைல உங்களுக்கு வேற இடத்துக்கு அப்ளை பண்ணணும்னா இத்தனை சேஞ்சஸையும் நீங்க சைட் பை சைட் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் வந்து கிளிப்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்க என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு
இங்க இருக்கக்கூடிய ஃபார்மேட் பெயிண்டருக்கான ஐகானை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சேம் டிசைன் வேணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதும் சேம் ஸ்டைல் உங்களுக்கு அந்த இடத்துல அப்ளை ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்கிற ஃபார்மேட்டை இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ண முடியும். இப்போ இங்க டைப் பண்ணிருக்க இதே டேட்டா வேற ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ எந்த டேட்டா ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு இன்னொரு இடத்துல வேணுமோ அந்த டேட்டா ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டோட்டல் டேட்டா ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல வேணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். கட்டுங்கிற ஆப்ஷனை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எந்த இடத்துல டேட்டாவை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த டேட்டா இருக்காது. புதுசா எங்க பேஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். காப்பிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்ச்லயும் டேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த ரேஞ்ச்லயும் டேட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் கட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணனா இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த டேட்டா இருக்காது. சோ இந்த இடத்துல எனக்கு வேணும்னா அந்த இடத்துல என் கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பேஸ்ட்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல எனக்கு டேட்டாஸ் வந்துருச்சு. ஆனா எந்த இடத்துல இருந்து நான் காப்பி பண்ணணும் அந்த இடத்துல இந்த டேட்டா எனக்கு இல்லை. அதே மாதிரி காப்பிங்கிற ஆப்ஷனை இந்த இடத்துல பயன்படுத்தணும்னா சோ இங்க இருக்க இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு காப்பிங்கிற ஆப்ஷனை நான் இந்த இடத்துல பயன்படுத்தி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணனா என் டேட்டா இந்த இடத்துலயும் இருக்கும், இந்த இடத்துக்கும் வந்துடும். இந்த மாதிரிதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தணும். இந்த குரூப்பை வந்து கிளிப்போர்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் வந்து கிளிப்போர்ட் டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணும். இந்த டயலாக் பாக்ஸ்ல நாம எத்தனை தடவை எந்த கண்டென்ட்டை காப்பி பண்றோமோ அத்தனை தடவை அந்த கண்டென்ட்டோட ஒரு காப்பி இந்த இடத்துல டெம்பரரியா சேவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண 24 கட் காப்பி பேஸ்டுக்கான கண்டென்ட் வந்து சேவ் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க உங்களுடைய டேட்டா ஷீட்ல லாஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு கண்டென்ட்டை ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதே கண்டென்ட் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க திரும்ப உங்களுடைய டேட்டா ஷீட்டோட ஸ்டார்டிங்க்கு வந்து அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அதே சேம் ஃபங்க்ஷன் எப்பவாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா அது ரீசெண்ட் 24 ஐட்டம்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். எந்த இடத்துல அந்த டேட்டா வேணுமோ அந்த இடத்துல உங்களோட கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் மேல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா சேம் டேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். இது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய கிளிப்போர்ட் டயலாக் பாக்ஸை நம்ம பயன்படுத்தணும். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி டோட்டலை எப்படி ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க டோட்டல்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மற்ற எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த டோட்டல் இந்த கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணி வேற ஏதாவது ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு காப்பிக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ண போறீங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 000 வருது. ஏன் வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்க மேனுவலா லோட் பண்ண கண்டென்ட் கிடையாது. ஒரு ஃபார்முலா மூலியமா இங்க இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இந்த வேல்யூவை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸோ வேர்ட்ஸோ நியூமெரிக்கல்ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. இருந்தும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் வேணும்னா அதுக்குன்னு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கு. சோ எந்த இடத்துல உங்க கண்டென்ட் வேணுமோ அந்த இடத்துல உங்க கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஃபார்முலாஸ், பேஸ்ட் வேல்யூஸ்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கேக்குது. இதுல பேஸ்ட் வேல்யூஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் ஆகும். அங்க இருக்கக்கூடிய டிசைன் அப்ளை ஆகாது, அங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அப்ளை ஆகாது. இப்ப இந்த இடத்துல கர்சர் வச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவே இந்த இடத்துல கர்சர் வச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் வேல்யூஸ் தனியாவும் ஃபார்முலாஸ் தனியாவும் பேஸ்ட் பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இப்போ இது ரெண்டும் ஆட் ஆகி உங்களுக்கு வேல்யூ தெரியணும். அதை எப்படி பண்ணலாம்? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுமா? சப்போஸ் இது அடிஷன்ங்கிறதுனால சிம்பிள் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய வேல்யூஸை நீங்க லிங்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதே ஃபார்முலாவை ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த சேம் ஃபார்முலாவை மட்டும் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேம் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகும். அது எப்படி பண்றதுங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ வரணும். சோ என்ன பண்ணணும்னா
அடிஷனுக்கான ஃபார்முலா எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய கர்சரை வச்சு பேஸ்ட்ல ஃபார்முலாஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணமோ அதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 செல்லையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல வேல்யூ காமிக்குது. ஃபார்முலாவை மட்டும் இப்படிதான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு மற்ற செல்லுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா மற்ற செல்லுக்கு அப்ளை ஆகும். இந்த மாதிரி தான் ஃபார்முலாஸை தனியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது இங்க உங்களுக்கு தெரியுது. பேஸ்ட்னா ஆர்டினரியா பேஸ்ட் பண்றது, ஃபார்முலாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, வேல்யூஸை மட்டும் பேஸ்ட் பண்றது, பார்டர்ஸ் இல்லாம பேஸ்ட் பண்றது, டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் எதுக்குன்னா மேட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது அதிகம் பயன்படும். இப்போ உதாரணத்துக்கு இதை ஒரு மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த டோட்டல் ஏரியா ஒரு 5/10 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸா மாத்தி பேஸ்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பேஸ்டுக்கான ஆப்ஷன்ல டிரான்ஸ்போஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 rows 10 columns ஆகும், 5 columns 5 rows ஆகும் கன்வெர்ட் ஆகி பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேஸ்டுக்கான ஆப்ஷன்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பேஸ்ட் ஸ்பெஷல்ங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நாம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸை மட்டும் பேஸ்ட் பண்ணணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல ஏதாவது பிளாங்க் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல வச்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷலை பயன்படுத்தி நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிளிப்போர்ட் குரூப். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அலைன்மெண்ட் குரூப். இந்த குரூப்பை பயன்படுத்தி நம்மளுடைய டேட்டாஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். இந்த குரூப்ல ஒரு டிஃபரன்ஸையும் நம்ம தெளிவா பார்க்கணும்னா டிஃபால்ட் செல் செட்டிங்ஸ்ல நம்மளால எதையுமே கிளியரா பார்க்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கக்கூடிய இந்த ரோனுடைய சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு செல்லும் இவ்வளவு பெருசு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய அலைன்மெண்ட் குரூப்புக்கான எல்லா ஆப்ஷனுடைய டிஃபரன்ஸும் கிளியரா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அலைன்மெண்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிற ஆப்ஷன் டாப் அலைன். இப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு டாப் அலைன் கொடுத்தோம்னா நாம செலக்ட் பண்ணிருக்க செல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் டாப்ல அலைன் ஆகும், மற்றது எல்லாமே பாட்டம்ல அலைன் ஆயிருக்கு. அது போல இங்க இருக்கக்கூடிய மிடில் அலைன், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் மிடில் இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது டாப் அலைன், இது மிடில் அலைன், இது பாட்டம் அலைன். இந்த மூணுக்குமான அலைன்மெண்ட் டிஃபரன்ஸ் நமக்கு கிளியரா தெரியுது. அடுத்ததா இருக்கக்கூடியது ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா செல்லுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்னுடைய ஆங்கிள் சேஞ்ச் பண்றதுக்கு பயன்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ்னா இந்த குறிப்பிட்ட செல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் சேஞ்ச் ஆகி தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் நம்மளால பயன்படுத்த முடியும். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன். ஸோ ஒவ்வொன்றுக்குமான எஃபெக்ட் நமக்கு கிளியரா தெரியும். இப்போ அடுத்ததா இருக்கிறது ராப் டு டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா இப்போ இந்த செல்லுல சோசியல் சயின்ஸ்ங்கிற இந்த வேர்ட் நமக்கு ஃபுல்லா தெரியல, சோசியலும் எஸ்சியும் மட்டும்தான் தெரியுது. இப்போ இந்த வேர்ட் நமக்கு ஃபுல்லா தெரியணும்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் தான் ராப் டு டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும்னா நம்மளுடைய கண்டென்ட் எவ்வளவு பெருசு இருந்தாலும் அந்த கண்டென்ட் நம்மளுடைய செல் சைஸ்க்குள்ள ஃபிட் ஆகுற மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ராப் டு டெக்ஸ்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும்னா அந்த செல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 2 லைனுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய செல் சைஸ்க்குள்ள ஃபுல் கண்டென்ட்டும் விசிபிள் ஆகுற மாதிரி மாத்திடும். இதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய ராப் டு டெக்ஸ்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் பயன்படுது. அதுக்கடுத்து இருக்கிறது மெர்ஜ் ஆப்ஷன். மெர்ஜ் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா இப்போ ஒரு டாபிக் கீழே 2 டிவிஷனா பிரிக்கும் பொழுது அந்த 2 டிவிஷனையுமே அந்த ஒரு செல்லுக்கு கீழே கொண்டு வரதுக்கு தான் இந்த ஆப்ஷன் பயன்படுது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்ங்கிற இந்த சப்ஜெக்ட்ல பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 மார்க் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 மார்க்குக்கும் மேல காமனா தமிழ்ங்கிற ஒரே ஒரு செல் வரணும். அதை எப்படி அலைன் பண்றதுங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல நாம ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணிக்கிறோம்.
இந்த செல்லுல இதே மார்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். இப்போ நமக்கு 2 மார்க் இருக்கு. அதே போல இந்த இடத்துல ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேப்பர் 1 பேப்பர் 2 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கும் தமிழ்ங்கிற இந்த டாபிக்கு கீழே வரணும். அதாவது இந்த 2 மார்க்குக்கும் காமனா இந்த தமிழ்ங்கிற டாபிக் வரணும். ஆனா இப்ப காமனா இந்த தமிழ்ங்கிற டாபிக் இந்த பேப்பர் 1ங்கிற டாபிக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா இந்த 2 செல்லையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய மெர்ஜ் ஆப்ஷனை பயன்படுத்தணும். மெர்ஜ் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ் எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் மெர்ஜ் அண்ட் சென்டருக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்தேன்னா இப்ப இந்த 2 செல்லுக்கும் காமனா இந்த செல் வந்துருது. இந்த மாதிரி தான் 2 செல்ல மெர்ஜ் பண்ணி அதுல இருக்க கண்டென்ட்டை காமன் டாபிக்கா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் பயன்படுது. அதுக்கு அடுத்து இருக்கிறது இண்டென்ட் சைஸ். இண்டென்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளுடைய டேட்டா வந்து ஒன் சைட் மூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த வேர்டுக்கான இண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண இந்த தமிழ்ங்கிற வேர்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டு வருது நமக்கு கிளியரா தெரியும். அதே போல நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த தமிழ்ங்கிற வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கண்டென்ட்னுடைய இண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டிக்ரீஸ் பண்றதுக்கும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது அலைன்மெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா இப்போ நாம ஒரு செல்லையும் பயன்படுத்திருக்க இந்த ஒரு வேர்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான அலைன்மெண்ட் கொடுக்க விருப்பப்படுறோமோ அது இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை ஒரு குறிப்பிட்ட செல்லை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இது உங்களுக்கு டாப் அண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட். இதை நீங்க ரைட் அலைன்மெண்ட்டுக்கு மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சென்டர்க்குனா இந்த மாதிரி, லெஃப்ட்டுக்குனா இந்த மாதிரி. சோ இது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிருக்க செல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுடைய செல்லுல எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷனும் டிட்டர்மைன் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல ஃபார்மேட் செல்ஸுக்கான விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நீங்க பார்க்கக்கூடிய டேப் அலைன்மெண்ட் டேப். இந்த டேப்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிற ஆப்ஷன் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன். இப்போ நாம செலக்ட் பண்ணிருக்க இந்த செல்லுல நமக்கு சென்டர் அலைன்மெண்ட் ஹாரிசான்டலா, வெர்டிகலா பார்க்கும் பொழுது டாப்ல அலைன் ஆயிருக்கு. இண்டென்ட் இதுக்கு எதுவும் கிடையாது. சோ இங்க வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. wrap to text, shrink to fit, merge cells. wrap to textங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோங்கிறத இந்த இடத்துல கிளியரா பார்த்திருக்கோம். அடுத்ததா இருக்குது shrink to fit. நான் wrap to text சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், டோட்டல் கண்டென்ட்டையும் கிளியரா விசிபிள் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் wrap to text. அடுத்ததா இருக்கிறது shrink to fit. இந்த ஆப்ஷன் எதுக்கு பயன்படுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த கண்டென்ட்டை wrap to text எடுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா shrink to fitங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்க கண்டென்ட்னுடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கு. லாஸ்ட் டைம் wrap to text கொடுக்கும் பொழுது உங்க கண்டென்ட்டை 2ஆ பிரிச்சு 2ஐயும் அலைன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா விசிபிள் பண்ணுச்சு. இந்த ஆப்ஷன் மூலமா டோட்டல் கண்டென்ட்னுடைய சைஸை வந்து குறைச்சு உங்களுடைய செல்லுக்குள்ள ஃபிட் ஆகுற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் வந்துட்டு wrap to textக்கும் shrink fitக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது டெக்ஸ்ட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல ஃபாலோ பண்ணும், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எந்த ஆப்ஷனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சோ செலக்ட் பண்ணிருக்கிற செல்லுல அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து இங்க இருக்கிறது ஓரியன்டேஷன். உங்க டெக்ஸ்ட்னுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்க கண்டென்ட் அந்த மாதிரி மாறும். சோ அதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் பயன்படுது. இது வரைக்கும் நாம அலைன்மெண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத பத்தி தெளிவா பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து நாம பார்க்க போறது நம்பர் குரூப். நம்பர் குரூப் எதுக்கு பயன்படுதுன்னா நாம இங்க என்டர் பண்ணிருக்கிற இந்த கண்டென்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட் அக்செப்டபிள்ங்கிறத ஃபிக்ஸ் பண்றதுக்கு பயன்படுது. காமனா எப்பவுமே ஜெனரல்ல இருக்கும். ஜெனரல்ல பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே ஒரு யூனிக் ஃபார்மேட் இருக்காது. நீங்க டெக்ஸ்டையும் என்டர் பண்ணிக்கலாம், நம்பர்ஸையும் என்டர் பண்ணிக்கலாம், டேட்ஸ், டைம்ஸ், கரன்சிஸ், என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் பாப்அப் ஆகும். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னுக்கும் யூனிக்கான ஃபார்மேட்ஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய எக்ஸல் ஷீட்டை நீங்க கரன்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு பயன்படுத்துறீங்கன்னா நீங்க கரன்சிஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்டர் பண்ற ஒரு வேல்யூவும் டிஃபால்ட்டா கரன்சியா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரிதான் அக்கௌண்டிங்கும். அதே போலதான் ஷார்ட் டேட், லாங் டேட் எல்லா டைப்புக்கும். இந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம மாத்த இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பத்தி இப்ப பாக்கலாம். இப்ப நம்பர்னு கொடுத்துட்டீங்கன்னா 2 டெசிமல்ஸோட டிஸ்பிளே ஆகும். அதுவே கரன்சின்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரன்சி சிம்பிளோட டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து ஷார்ட் டேட். சோ ஷார்ட் டேட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கிறது லாங் டேட். இந்த மாதிரி நமக்கு தேவையான என்ன வகையான ஃபார்மேட்டாவோ இதை மாத்திக்கலாம். நம்மளுடைய எக்ஸல்ல 1900 இயர்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது.
சோ அந்த வருஷத்துல ஜனவரி 1ல இருந்து இப்ப பிரசன்ட் டே வரைக்கும் நமக்கு ஒரு டேட்டுக்கும் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய செல்லுல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேத்த டிஃபால்ட் கோட் உள்ள அந்த குறிப்பிட்ட டேட்டை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் ஷார்ட் டேட்டும் லாங் டேட்டும் இன்சர்ட் ஆகுது. அடுத்தது பெர்சன்டேஜ். சோ நீங்க என்டர் பண்ணிருக்க இந்த குறிப்பிட்ட வேல்யூக்கு பெர்சன்டேஜ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது. அடுத்தது ஃபிராக்ஷன். அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபார்மேட் சயின்டிபிக். சோ இது ஒன்னுக்கும் நமக்கு தனித்தனி யூசஸ் இருக்கு. இங்க நீங்க பாக்குறது மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ். இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லாம இன்னும் என்னென்ன ஃபார்மேட் இருக்கு. சோ டெக்ஸ்ட், ஸ்பெஷல் அண்ட் கஸ்டம். டெக்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டா அந்த லிஸ்ட்லயே இருக்கும். ஸ்பெஷல் அண்ட் கஸ்டம் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய நம்பர் குரூப்பை பயன்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் கிளிக் பண்ணீங்கன்னா சேம் ஃபார்மேட் செல்ஸ்ங்கிற விண்டோஸ்ல நம்பருக்கான டேப் பார்க்க போறோம். இந்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய நம்பர்ங்கிற இந்த குரூப்பை பயன்படுத்தணும். இது வரைக்கும் நம்மளோட எக்ஸல்ல டேட்டாஸ் எப்படி இன்க்ளூட் பண்ண டேட்டாஸை என்ன மாதிரி எல்லாம் ஃபார்மேட் பண்ணலாம், அதனோட அலைன்மெண்ட் எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், டிஃபால்ட் ஃபார்மேட் செட்டிங்ஸ் எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாங்கிறத பத்தி தெளிவா பார்த்திருக்கோம்.